வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நான் ஃபாரூக். இது உங்கள் ஃபாரூக் தமிழ் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எது பற்றினாக்கா கூகுள் டிரைவோட செகண்ட் பார்ட். ஆமாங்க, ஏற்கனவே நான் கூகுள் டிரைவோட ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன். அதில் சில முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்த்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த செகண்ட் பார்ட் பார்க்குறோம். இது வரைக்கும் அந்த ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலாம், நான் மேலே லிங்க்கு தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதே என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபோல்டருடைய அந்த 3 டாட்ஸில் செட் பண்ண கிளிக் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்குறோம். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் ஃபைல் ஆப்ஷன் இருக்கும். கூகுள் டிரைவ், கூகுள் டாக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஷீட்டு, ஸ்லைட். ஷீட்டுங்கிறது எக்ஸல் ஃபைலு, ஸ்லைடுங்கிறது பவர் பாயிண்ட். நம்ம வேர்டு ஃபைலை க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இதை மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் எந்த ஃபைலை வேணாலும் பேஸ்ட் பண்ணலாம், டைப் படிச்சுக்கலாம். என்ன வேணாலும் டைப்பிங் பண்ணால் டைப்பிங் செட்டிங்ஸ் வரும். அதை வேறு எங்கேயாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த கிளிக் இருக்குல்ல, இதை சேவ் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே வருங்க. நம்ம சேவ் பண்ணணும் தேவையில்லை. எந்த ஃபைலை நீங்கள் டைப் பண்ணாலும் சரி. இப்போ நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இதில் டைப் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. டைப் படிக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். சேவ் பண்ணி இல்லைன்னா நீங்கள் மேனுவலில் சேவ் பண்ணால் இந்த சேவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த ரைட் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா சேவ் ஆயிரும். இது ஒரு பேசிக் டெக்னிக் தான். இது பாருங்கள், ஆல் சேஞ்சஸ் சேவ்டு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அன்டைட்டிங்கில் பேரில் வந்துடும். இப்போ நம்ம கிளிக் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ அன்டைட்டிங்கில் பேரில் வந்துச்சுங்களா, அன்டைட்டிங்கில் பேரில் டைம் பாருங்கள், அது வந்துடும். எல்லா செட்டிங்ஸ் வரும். இதில் நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில் பார்க்கறதுனால இப்போ ஃபைலை பற்றின அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். நான் 3 டாட்ஸ் கிளிக் பண்ணேன். அதே மாதிரி தாங்க இது ஷேர் பண்ணுறது நான் ஏற்கனவே காட்டிக்க. ஃபோல்டர் எப்படி நம்ம ஷேர் பண்ணணுமோ அதே டெக்னிக் தான் இங்கேயும். யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவங்க ஷேர் பண்ணி அவங்க லிங்க்கை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆயிரும். ஸோ இது நம்ம டீப்பாக திரும்ப பார்க்க தேவையில்லை. அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ் பீப்புள் லிங்க். நம்ம லிங்க் இதை ஷேர் பண்ணணும். அதே மாதிரி தான் எப்படி ஷேர் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறது. இது ஆட் டு ஸ்டார். நம்ம ஏற்கனவே ஸ்டாரில் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டார் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா இவர் கீழே இருக்குல்ல ஸ்டார், அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் போய் அங்கே சேவ் ஆகிருக்கும். இந்த ஸ்டாரில் ரிமூவ் பண்ணுறதுன்னு எப்படி ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஸ்டார் வந்துருக்கு, அதில் இந்த ஸ்டார்னு இதோட ஈஸியாக அக்சஸ்க்காக இருக்குது. அதே மாதிரி எப்படி ரிமூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் ரிமூவ் பண்ணுற ஸ்டார் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா வெளியில் போயிடும். இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதே ஃபைலில் கிளிக் பண்ண அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆஃப்லைன். நான் ஆஃப்லைன் ஏற்கனவே செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு. அதே மாதிரி தான் காப்பி லிங்க்கு, மேக் ஏ காப்பி, சென்ட் ஏ காப்பி. மேக் ஏ காப்பின்னா இன்னொரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து வைக்கிறதுக்கு. இப்போ ஏதாவது மேஜர் ஃபைலை நம்ம ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினச்சானாக்கா ஒரு காப்பி எடுத்துகிட்டு அது எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல சேவ் பண்ணிட்டு நம்ம கம்ப்யூட்டரில் கூட வச்சு எடிட் பண்ணிட்டு திரும்ப அப்லோட் பண்ணிடலாம். இதனால் என்னன்னாக்கா அந்த ஒரிஜினல் ஃபைல் எதுவுமே கரெக்ட் ஆகாது. நம்ம ஒரு காப்பி எடுத்துகிட்டு அந்த ஒர்க்கை பார்க்கலாம். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக் ஏ காப்பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் ஏ காப்பி. இப்போ இந்த ஃபைலை யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா எப்படி ஃபோல்டரை ஷேர் பண்ணிங்களோ அதே மாதிரி தாங்க இதையும் சென்ட் ஏ காப்பின்னு கிளிக் பண்ணிங்கனாக்கா யாருக்கு ஷேர் பண்ணணும், வாட்ஸ்அப் மூலிமா பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது ஃபைல் மூலிமா ஷேர் பண்ணி இமெயில் மூலிமா ஷேர் பண்ணணுமா, இது நிறைய ஆப்ஷன் இருக்கும். இமெயில் மூலிமா பண்ணிக்கலாம், ஜிமெயில் அக்கௌண்ட் மூலிமா பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தோம். வாட்ஸ்அப்பில் போய்ட்டு யாருக்கு ஷேர் பண்ணணுமோ செலக்ட் பண்ண அவங்கள நம்ம ஷேர் பண்ணிடலாம். அந்த ஃபோல்டர் எப்போ ஷேர் பண்ணணுமோ அதே மாதிரி தாங்க இதில் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இவங்களை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த ஃபைல் இங்கே ஷேரிங் வந்துடும். லோடிங் மீடியா ஷேரிங், அந்த ஃபைல் இங்கே ஷேர் ஆயிரும். நான் வந்துச்சுங்களா, இதுதான் அந்த ஷேர் பண்ண ஃபைல். ஸோ இதே மாதிரி நம்ம மூலியமாக ஷேர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட் ஏ காப்பி நம்ம பார்த்துட்டோம். ஓப்பன் வித். இந்த ஓப்பன் வித் வேறு ஏதாவது ஃபைல் ஃபார்மெட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அந்த ஃபைல் ஃபார்மெட்டில் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா இந்த ஓப்பன் வித் பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஏதாவது ஃபைல் ஃபார்மெட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் வேறு ஏதாவது ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கேட்கும் எந்த ஃபைல் ஃபார்மெட்டில், பிடிஎஃபில் வேறு ஏதாவது ஜேபேக்கை ஓப்பன் பண்ணுமா, இமேஜை கன்வெர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். நாங்கள் எந்த ஃபார்மெட்டில் வேணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இருந்தால் அது மூலியமாக கூட நீங்கள் கிரியேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோடு ஒன் டிரைவ்லேருந்து உங்கள் மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனுங்க. ஏதாவது ஃபைல் உங்களுக்கு மொபைலுக்கு வேணும், ஈவன் உங்களுடைய ரெஸ்யூமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து யாருக்கா ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா எடிட் பண்ணணுனாக்கா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல டவுன்லோடு இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் மொபைலில் இந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிரும்.
இந்த ஒன் ஃபைல் பாருங்கள், ஒன் ஃபைல் வில் பி டவுன்லோடட் அப்படின்ட்டு முடிஞ்சிச்சு. இது எங்கே டவுன்லோட் ஆகிருக்கு பார்க்கணும், இந்த மேலே இருக்குல்ல இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இதான் இது டவுன்லோட் ஆகிருக்குது. இது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே காட்டும் பாருங்கள், டவுன்லோடட் ஃபைல், லொக்கேட் ஃபைல். அந்த லொக்கேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா அந்த ஃபைலு ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு. கடைசியாக டவுன்லோட் பண்ணுறது அன்லிமிட்டட் டைமில் அந்த டைமும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டைம், இந்த சைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம், டைம் என்னென்னு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது. இதில் ரீநேம், டவுன்லோட் ரீனில் இப்போ இந்த ஃபைலில் ரீநேம் பண்ணணும்னாக்கா நம்ம இங்கே வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ரீநேம் இருக்குல்ல, ரீநேம் பண்ணுறது. ஸோ இந்த கூகுள் பார்ட் 2 நான் ரீநேம் பண்ணிடுறேன். பண்ணிக்கனாக்கா இங்கே பாருங்கள், கூகுள் பார்ட் 2 ரீநேம் ஆயிடுச்சாங்க. இதை மாதிரி ரீநேம் ஆயிரும். ஸோ இந்த ரீநேமில் ஒரு நல்ல டெக்னிக் இருக்குங்க. ஸோ இவ்வளோ தான் ஃபைல்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஃபைல், முக்கியமான ஃபைல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாப்பில் வரணும், 100-150 ஃபைல் வச்சுக்கப்போ டாப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ரீநேம்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த ரீநேம் போயிட்டீங்களா, இந்த ரீநேம் கிளிக் பண்ணிட்டு இந்த ரீநேம் இந்த ஃபைலுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டில் போய்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபைல் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி டாட் வைங்க. இந்த புல் ஸ்டாப் பார்க்கலாம் டாட், அந்த டாட் வச்சுட்டு டாட் இருக்குல்ல, அந்த டாட் வச்சு 2 ஆல்ரெடி இருக்குதுல, டாட் வச்சுட்டு நீங்கள் ரீநேம் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போ ரீநேம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபைல் ஃபஸ்ட்டு வந்துடும் பாருங்கள், அந்த டாட் வந்துருக்கா, இந்த பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணுறப்போ வந்துடலாம். இதே ஃபோல்டர் கூட நீங்கள் ரீநேம் பண்ணாலும் இதே மாதிரி டாட் வச்சு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துடுங்க. அந்த ஃபைல் எத்தனை ஃபைல் இருந்தாலும் சரி, 100 ஃபைல் இருந்தாலும் டாட் வச்ச ஃபைல் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதில் ஏதாவது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உள்ள ஃபைல் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதை மாதிரி நீங்கள் டாட் வச்சு ஃபைலை சேவ் பண்ணிங்கனாக்கா அந்த ஃபைல் டாப்பில், வெரி டாப்பில் இருக்கும். இது ஒரு நல்ல ஆப்ஷன், யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆட் ஷார்ட்கட் டு ட்ரைவ். நம்ம இந்த ஃபைலுடைய ஷார்ட்கட்டை ட்ரைவில் வேறு எங்கேயா சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது மூவ் பண்ணுறது, இது நம்ம ஃபோல்டர் எப்படி மூவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த ஃபைலை எங்கே வேணாலும் எந்த லொக்கேஷன்லாம் பண்ணலாம், எந்த ஃபோல்டரில் வேணாலும் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் மாறி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டீட்டெயில்டு ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க. இந்த டீட்டெயில் ஆக்டிவிட்டி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீட்டெயில் ஃபைல்ஸ் இது எப்போ நீங்கள் கிரியேட் பண்ணி எந்த இடத்துல சேவ் ஆகிருக்கு, இதோட சைஸ் என்ன, டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இது ஸ்டோர் யூஸ் பண்ணேன்னா எந்த இது கிரியேட் பண்ணாங்க, எந்த இது மாடிஃபை பண்ணிக்கிங்க, இதை பற்றின எல்லா ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும். இது எந்த மெயிலில் கிரியேட் பண்ணிங்க, எல்லா டீட்டெயில்ஸும் ஆக்டிவ் ரெக்கார்டு 5 செப்டம்பர் இன்றைக்கி தான் அந்த ஃபைல் கிரியேட் பண்ணிக்க. இதுக்கு முன்னாடி ஒன்றும் ரெக்கார்டு கிரியேட் ஆகலை, அதாவது நீ எதுவும் மாடிஃபை பண்ணல, ஓப்பன் ஆகல, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபைலை கிரியேட் பண்ணிக்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த ஃபைலை பற்றி நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் பிரிண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் டு பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இப்போ இருக்குது. அதை மாதிரி நீங்கள் ரெண்டையுமே வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தேனாக்கா இங்கேருந்து பிரிண்ட் கொடுத்தலாம். ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன், இந்த ஃபைலை நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறது அந்த ஆப்ஷனு. ஆல்ரெடி நம்ம இங்கே ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இந்த ஃபாரூக் இருக்குல்ல, ஃபாரூக் தமிழ் டெக், அதே மாதிரி தான் செட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபைலை ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹோம் பட்டன் இருக்குல்ல, ஹோம், இதுதான் நீங்கள் சாதாரண ஓப்பன் பண்ணுறப்போ ஹோம் பட்டன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபைல்ஸ், முக்கியமான ஃபைல்ஸ் ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணமோ அந்த ஃபைல்ஸ் ஹோமில் பார்த்துக்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட், எதெல்லாம் நம்ம ஸ்டார் பண்ணமோ அந்த ஸ்டார் ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இப்போ இங்கே ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இந்த ஷேர், யாருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள பற்றி, இந்த ஃபைல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கேன், அப்போ யாருக்கெல்லாம் எதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலோ அந்த டீட்டெயிலில் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல், இதில் தாங்க காமனாக எல்லா ஃபைல் ஆக்டிவிட்டியும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இது நீங்கள் டைல்ஸ் மோடில் இதை மாதிரியும் பார்க்கலாம், இந்த டைல்ஸ் மோட்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் வேறு ஃபார்மெட், இந்த டீட்டெயில் ஃபார்மெட் நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா ஃபைல் சைஸு எப்போ கிரியேட் பண்ணாங்க எல்லா டீட்டெயிலும் இதில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு மாடிஃபை இருக்குது. இதை நம்ம எந்த மாதிரியான வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு மாடிஃபை இருக்குது, நேம் வைஸ் வேணாலும் நேம் வைஸ் ஷார்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபைல் வேணும் லாஸ்ட்டு மாடிஃபை பண்ணது, நம்மளால் யார் பண்ணுறது, லாஸ்ட்டு ஓப்பன் பண்ணது எப்படி, ஸ்டோரேஜ் பற்றி பேஸ் பண்ணுமா அப்படின்னாக்கா அந்த எது ஹையஸ்ட் ஸ்டோரேஜ் இருக்குது அது ஃபஸ்ட்டு வந்துடும். அது மாதிரி எது வேணுமோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வச்சு பார்த்தலாம். ஜென்ரலாக இதில் நம்ம வைக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா நேம் பேஸு தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் சர்ச் பட்டன் இருக்குல்ல, இந்த சர்ச் பட்டனில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் எந்த மாதிரியான ஃபைல் நீங்கள் சர்ச் பண்ணுவோம், டாக்குமெண்ட்னா ஒன்லி டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் மாத்திரம் தான் காத்தோம். நான் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிட்டேனாக்கா டாக்குமெண்ட்டில் டிஓசி, அதாவது அந்த கூகுள் டாக்குள்ள ஃபைலு, வேர்டு ஃபைல், இந்த ஃபைல் தான் காட்டும், வேறு எந்த ஃபைலுமே நம்ம காட்டாது. அதை மாதிரி நம்ம ஷார்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஃப் ஃபைல் வேணுமா பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மெட்டில் பண்ணலாம், ஃபோட்டோ வேணுமா ஃபோட்டோ பண்ணிக்கலாம். இவர் ஃபோட்டோ இமேஜ், பர்சன்டேஷன் மீன்ஸு, ஸ்லைட்ஸு,
ஸ்ப்ரெட்ஷீட்டு இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஒரு ஃபோல்டருக்கு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபோல்டர் கிளிக் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்லி ஃபோல்டரை மாற்றம் தான் நீங்கள் காட்டுவீங்க, வேறு ஃபைல் கிடையாது. அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் எதாவது பார்க்கணும்னா அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமாக சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அது சம்மந்தமாக நீங்கள் சர்ச் பண்ணலாம். இதுக்குள்ளே ஃபைல் ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபோல்டர் சம்மந்தமாக இதில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான செலக்ட் பண்ண சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபோல்டர் வேண்டாம்னா ஃபோல்டர் எடுத்துகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு சர்ச் எல்லாம் என்னென்ன இருக்குது, பிக்சர் பார்க்கணும் பிக்சர் பார்த்துக்கலாம். ஏற்கனவே பார்த்து தான் ஆர்கைவ் பண்ண ஃபைல் பார்க்கணுமா பார்க்கலாம், வீடியோ பார்க்கணுமா ஆடியோ பார்க்கணுமா எல்லாமே இருக்குது. லாஸ்ட் டுடே எஸ்டர்டே லாஸ்ட் டே 7 டேஸ்க்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம் அந்த ஃபைல் எல்லாமே இதில் காட்டும். இந்த மாதிரி ரொம்ப அருமையாக சிக்யூரிட்டி பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம சர்ச் பண்ணுறது ரொம்ப எளிமையானதாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் பாருங்கள் அப்லோடு ஃபைல் இருக்கும். இதில் ஃபைல் நம்ம எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கனாக்கா டைரெக்டாக இதான் நம்ம ரீசெண்டாக என்னடி இருக்க ஃபைலுங்க. இது என் மொபைலில் இருக்கிறது. ரீசெண்டாக நான் மொபைலில் வச்சுருக்க ஃபைல் இப்போ 2 டவுன்லோட் பண்ணாது அது இல்லாமல் இருக்குது. இதில் ஏதாவது நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து ட்ரைவுக்கு மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா இங்கே எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம். இதில் இந்த 3 லைன் இருக்குது, அதில் கிளிக் பண்ண சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ ரீசெண்டாக இருக்குது டவுன்லோட் பண்ணது நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்கார்ட் நீங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ரெக்கார்டர் இருக்க ஃபைல் வேணால் ரெக்கார்ட் ஃபைலில் போய் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கனாக்கா நான் ஆல்ரெடி ரெக்கார்டர் போட்டு வச்சுருக்கேன். அந்த ரெக்கார்டர் ஃபைல் பார்க்கணும்னா ரெக்கார்டர் எடுத்து இங்கே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி இங்கே சேவ் ஆகிருந்துச்சு அந்த ஃபைல் கூட நம்ம எடுத்து பண்ணலாம். இப்போ ட்ரைவ் இருக்குது. இப்போ ஃபோட்டோஸ் வேணால் ஃபோட்டோஸ், ஃபைல் மேனேஜர் ஏதாவது ஃபைல் இருக்குன்னா வீடியோ ஃபைல்ஸ் மட்டும் பண்ணால் வீடியோ ஃபைல்ஸ் உங்களுக்கு எதாவது சேவ் பண்ணாக்கா அந்த வீடியோ ஃபைல் மட்டும் காட்டும். அதில் நீங்கள் எதை அப்லோட் பண்ணுமோ அந்த ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ ஃபைல் மட்டும் பண்ணலாம். கேலரியில் ஏதாவது நீங்கள் இருக்குன்னா அது மாதிரி எந்த மாதிரியான அந்த அப்லோட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இங்கே இருக்குங்க உங்களுக்கு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஃபைல் நான் பண்ணுறேன். இது டீச்சர் டேக்கான வந்த விஷயத்து இது ஜஸ்ட் நான் அப்படி செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னாக்கா செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனால் அப்லோட் ஆயிடுச்சு உங்கள் ஃபைல். உங்கள் நெட்டு ஸ்பீடை பொறுத்து இங்கே அப்லோட் ஆகுது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ஃபைல் இங்கே வந்துருக்கும் அப்லோட். இந்த பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா இந்த ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. இதை மாதிரி தான் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி தான் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. டவுன்லோட் பண்ணுறதுனா எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டாட்டில் பண்ணிங்கனாக்கா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணலாம். மற்ற ஆப்ஷன் நீங்கள் செஞ்சு பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் ஸ்கேன் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கேனர் ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஸ்கேன் கிளிக் பண்ணிக்கலாம். லைவாகவே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏதாவது ஃபோட்டோ நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா பாருங்கள். இப்போ நான் ஃபோட்டோ என்கிட்ட ஒரு டைரின்னு ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை நான் அழகாக ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். இது ஓகேன்னா ஓகே பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓகே ஆயிரும். இதை நீங்கள் எடிட் பண்ணாலும் இப்போ எடிட் பண்ணலாம். இப்போ எடுத்த ஃபோட்டோ ஓகேன்னா ஓகே ஆயிரும், சேவ் ஆகுது. இப்போ நான் இது கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. இப்போ இந்த டாட்டுக்கு கிளிக் பண்ணிங்கனாக்கா பிளாக் அண்ட் ஒயிட்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு, கலர்னா கலர்னு வந்துடும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு வேணும்னாக்கா இதில் கிளிக் பண்ணிங்கனாக்கா நன்னு கொடுத்தீங்கன்னா இதான் உங்கள் நேச்சுரல் கலர். இதை நீங்கள் எப்படி என்ன பண்ணலாம். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது உங்கள் எடுத்த ஃபைலை ரொட்டேட் பண்ணிக்கிறது. எப்படியா ரொட்டேட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ராங்காக எடுத்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் ரொட்டேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கிராப் பண்ணுறது. இதை நீங்கள் கிராப் பண்ணால் எந்த மாதிரி வேணால் கிராப் பண்ணிக்கலாம். இந்த சைஸை மாற்றணும், என்ன கிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிராப் பண்ணால் கிராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, இந்த 3 டாட்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு செட்டிங்ஸ் வரும். இந்த செட்டிங்ஸில் என்ன மாதிரியான கிராப் பண்ணணும் என்னங்கிறத அந்த மாதிரி டீட்டெயில் இருக்கும். அது எப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இது டன் கொடுத்துட்டீங்கன்னா டன் ஆயிரும், கிராப் ஆயிரும். இப்போ இது போதும்னு நினச்சிங்கனாக்கா இதில் இப்போ ஏதாவது சேஞ்சஸ் இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிங்கன்னா நேராக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், ஓப்பன் ஆயிரும். இதான் உங்கள் ஃபைல் நேம். ஏன்னா நம்ம இப்போ புதுசாக ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணணும். அப்போ இந்த ஃபைல் நேம் கேட்கும். நீங்கள் என்ன ஃபைல் நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பிடிஎஃப் ஃபைல் வச்சுக்கலாம். இது என்ன மாதிரியான ஃபைல் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட் இதை மாற்றி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்குது. இந்த 2 அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணுமோ அந்த அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். என்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்குது. 2 அக்கௌண்ட்டில் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே இந்த ட்ரைவு எந்த ட்ரைவில் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை எந்த ஃபோல்டர் வேணாலும் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட் ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ள நான் சேவ் பண்ண நினச்சேன்னா அதை நான் சேவ் பண்ண அந்த லொக்கேஷனில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வாட்ஸ்அப்லேருந்து எப்படி ஜி ட்ரைவுக்கு நம்ம டேட்டாஸ் எல்லாம் மாற்றிக்கிறது அப்படி அங்கேருந்து காப்பி பண்ணி எப்படி அங்கே அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம கடைசியாக பார்த்த போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படி கேட்டு நீங்கள் இது மாதிரி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் நான் ஒரு ஏதாவது ஃபைலு பிக்சர்ஸ் எதாவது அப்லோட் பண்ணணும்னா உங்களுக்கு அதை எப்படி பண்ண முடியாது. இப்போ அந்த பிக்சர் அப்படியே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த 3 டாட் இருக்குல்ல, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஷேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேரை கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே உங்களுக்கு கேட்கும் சேவ் டு
சேவ் டு டிரைவ் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் சேவ் டு டிரைவ் இருக்கும். இந்த சேவ் டு டிரைவ் கிளிக் பண்ணிங்கனாக்கா நேரடியாக உங்கள் டிரைவ் ஓப்பன் ஆயிரும். இதுக்கு நெட் இருக்கணுங்க. நெட் இல்லைனா இது ஓப்பன் ஆகாது, ஷேர் ஆகாது. கண்டிப்பாக நெட் இருக்கணும், பார்த்துங்க. இது ஃபைல் நேம் தான். அதே மாதிரி தான் ஃபைல் நேம் நீங்கள் எதாவது மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். நான் ஏதாவது மாற்றிக்கிறேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணுமோ, நான் டிஃபால்ட்டாக இந்த அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணிக்கேன். இந்த ஃபோல்டர் நான் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா சேவ் ஆயிரும். ஸோ இங்கேருந்து அப்லோட் இது ஒரு பிக்சரை டைரெக்டாக அப்லோட் பண்ணுறது. இப்போ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இது இமேஜ் ஃபைல் கிடையாது, டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. அப்போ இதை எப்படி நம்ம ஷேர் பண்ணலாம், நேராக வந்து கூகுள் டிரைவில் எப்படி ஷேர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிங்க. 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதில் காப்பி பண்ணிங்க. ஷேருங்கிற ஆப்ஷன் வராது, நம்ம காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணணும். இப்போ காப்பி கிளிக் பண்ணிக்கிங்க. காப்பி கிளிக் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் சிம்பிளை போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கூகுள் டாக்ஸ்ன்னு இருக்கும். இது டெக்ஸ்ட் ஃபைல் தானே, நம்ம வேறில் காப்பி பண்ணுற மாதிரியே இந்த கூகுள் டாக்லேயே நம்ம காப்பி பண்ணலாம். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிறதுக்கப்புறம் இங்கே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் பேஸ்ட்டுன்னு ஆப்ஷன் வரும். இதில் ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களோட ஃபைலு இங்கே பேஸ்ட் ஆயிரும். இதுதான் சேவ் பண்ணுற ஆப்ஷன். ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் ஃபைல் எல்லாமே சேவ் ஆயிரும். ஆல் சேஞ்சஸ் சேவ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். இதுதான் 5/9க்கு நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். இந்த ஃபைல் தான் நம்ம சேவ் பண்ணிக்கோம். இப்போ நம்ம இதை ரீநேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அந்த டாட்ஸை கிளிக் பண்ணி நம்ம ரீநேம் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரீநேம் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டாட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டெலிட் பண்ணிட்டேன். டாட் வச்சுட்டு அலோன் வச்சு நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரீநேம் கிளிக் பண்ணுறேனாக்கா பாருங்கள் என்னோடய ஃபைல் மேலே ஆட்டோமேட்டிக்காக மேலே போனது பார்த்தீங்களா, ஸ்க்ரோல் ஆகி நேராக மேலே போயிடும். ஸோ இது ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட் ஃபைல்னால நான் இப்படி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் வாட்ஸ்அப்லேருந்து எந்த ஃபைல் வேணாலும் சேவ் பண்ணலாம். இதே மாதிரி இமெயிலுக்கு இதே மாதிரி தாங்க, காப்பி பண்ணி பண்ணலாம், இல்லை அங்கேருந்தே ஷேர் பண்ணி ஒன் டிரைவில் நம்ம போடலாம். அதை பற்றின வீடியோ நான் நெக்ஸ்ட் இதில் போடுறேன். ஏன்னா வியூவர்ஸ், நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் கொடுங்க. இதில் இன்னும் உங்களுக்கு எதாவது டீட்டெயில் தெரியலைனாக்கா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கொடுப்பேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணாலும் அதையும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.